நல்ல இந்த மாதிரி புஸ்ஸு புஸ்ஸுன்னு வர்ற மாதிரி ஒரு சூப்பர் டேஸ்ட்டான போலிங்க. கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இதே மாதிரியே வரும். நல்லா சாஃப்டாக இருந்துச்சுங்க. பாருங்கள் உள்ளெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நல்லா சாஃப்டாக அந்த பூரணம்லாம் உள்ள எல்லா சைடுமே எல்லா மாவோடையுமே மிக்ஸ் ஆகி இருந்துச்சு. இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து 1 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேங்க. இதுக்கு வந்து கலருக்காண்டி லைட்டாக மட்டும் மஞ்சள் தூள், அதோட ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா கலந்து விட்டு இதை தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கிறணும். இப்போ இது வந்துட்டு தண்ணியோட அளவு பார்த்திங்க அப்படின்னா, நான் 1 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். 1 கப்பு மாவுக்கு 1 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். ஆனால் ஃபுல்லாக 1 கப்பு தண்ணி தேவைப்படாது. எவ்வளோ தண்ணி தேவைப்படுது அப்படின்ட்டு பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை வந்து எல்லா மாவோடையும் நல்லா கலந்ததுக்கப்புறமேட்டு அடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி அப்படி மிக்ஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு 1 கப்பு மாவுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுது அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஊற்றும்போது அதிகமாக ஊற்றிடாதீங்க. பாருங்கள் எனக்கு வந்து 1 கப்பு மாவுக்கு 1/2 கப்பு தண்ணி தேவைப்பட்டிருக்கு. இப்போ மாவு ஃபுல்லாக எல்லா சைடும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக மட்டும் எண்ணெய் ஊற்றி, நீங்கள் நார்மலாக சமைக்கிறீங்கல்ல எந்த எண்ணெயோ அந்த எண்ணெய் ஊற்றி நல்லா அந்த மாதிரி அந்த எண்ணெய் வந்து மாவை வந்து இழுத்துக்கிற மாதிரி நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. மாவு வந்து நல்லா சாஃப்ட் ஆகும். அந்த எண்ணெயை வந்து மாவு வந்து உள்ளே எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் முக்கியமாக இதே மாதிரி இந்த மாதிரி வந்து மாவை வந்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. மாவு வந்து சீக்கிரமே நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி உள்ளங்கையை வச்சு இந்த மாதிரி மடக்கி இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்படி செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் ஊறவே வைக்க தேவையில்லைங்க. ஒரு 1/4 மணி நேரத்துலேயே செஞ்சிடலாம். மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்ல மாவு சாஃப்டாக இருந்துச்சு. இப்போ வந்துட்டு மேலாப்புலையும் ஒரு 2 ஸ்பூனுக்கிட்ட எண்ணெய் ஊற்றி நல்லா ஊற வச்சிடலாம். மாவு எந்தளவுக்கு ஊறுதோ அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா புஷ்ஷுன்னு வரும் நம்ம போலி செய்யும்போது. லைட்டாக மட்டும் 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நல்லா ஊற வச்சுருங்க. மூடி போட்டு மூடிக்கிறட்டும், ஊற வச்சுக்கிறலாம். இப்போ 1 கப்பு மாவுக்கு நான் வந்து 1 கப்பு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இது வந்து பூரணம் வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா வேணுங்கிறதுக்காண்டி நான் 1 கப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு இதுக்கு மட்டும்தான் செய்ய போகிறீங்க அப்படின்னா 1/2 கப்பு கடலைப்பருப்பு கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு முங்குற அளவு தண்ணி ஊற்றி ஹை ஃப்ளேமில் வச்சு 5 விசிலுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்து பாருங்கள். அப்படி வேகாமல் இருந்துச்சு அப்படின்னா கூட 2 விசில் கூட விட்டுக்கோங்க. தண்ணி இல்லை அப்படின்னா தண்ணி ஊற்றிக்கோங்க. எனக்கு வந்து கரெக்டாக வெந்திருந்துச்சு. இப்போ தண்ணி எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்துக்கிறலாம். தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா வடிச்சிருங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு 4 ஏலக்காய், 1 கப்பு மாவுக்கு 1 கப்பு வெல்லம் கரெக்டாக இருந்துச்சு இனிப்பு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம்ல கடலைப்பருப்பு, அதை வந்து இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறலாம். தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் தண்ணி நல்லா வடிச்சிட்டு லைட்டாக ஒரு டைம் மட்டும் பல்ஸ் மோடில் அரைச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி நல்லா நைஸாக அரைஞ்சிரும். ஆனால் நம்மளுக்கு இப்படி இருக்கக்கூடாதுல்ல. இதை வந்து ஃபுல்லாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷத்துக்கு நல்லா கைவிடாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா கெட்டியாயிடும். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வந்துருச்சு. ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்குனாலும் கைவிடாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி கெட்டியாகிடுச்சா, இதை வந்து நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு பூரணம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் இந்த மாதிரி எடுத்திங்க அப்படின்னா கையில் ஒட்டாமல் இந்த மாதிரி உருண்டையாக வரணும். அவ்வளோதான், ஸ்டஃபிங்கும் ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு மாவும் நல்லா சாஃப்டாக ஊறி இருக்கும். பாருங்கள் நல்லா சாஃப்டாக ஊறிடுச்சு. நான் வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேங்க. அந்த கடலைப்பருப்பு வெந்து அதை வந்து ஆற வச்சு அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி அந்த டைம் வந்து கரெக்டாக இருந்துச்சு. இப்போது ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, நல்லா தின்னான பேப்பராக. அதில் வந்து லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல மாவு, மைதா மாவு நல்லா பிசைஞ்சு அதுலேருந்து ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு கையில் மட்டும் அப்பப்போ எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போனா தான் நம்மளுக்கு வந்து இழுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். மாவும் நல்லா வந்து ஃபுல்லாக இழுத்துட்டு வரும்.
இப்போ ஒரு பூரணை எடுத்து உள்ளே வச்சு அப்படியே மடக்கிற வேண்டியதுதான். தேய்ச்சிட்டு இந்த மாதிரி உள்ளே எடுத்து ஃபுல்லாக அந்த மாவு வந்து மேலே போட்டுருங்க. அவ்வளோதாங்க, டக்குன்னு செஞ்சிடலாம். இதெல்லாம் போட்டுட்டு நம்ம உள்ளங்கை வச்சு இந்த விரலில் வச்சு நல்லா அழுத்தி விட போகிறோம். அப்பப்போ மட்டும் எண்ணெய் தடவிக்கோங்க. ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா டக்குனு கிழிஞ்சிரும். ஏன்னா நம்ம மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. அதனால் அப்பப்போ மட்டும் எண்ணெய் தடவிட்டிங்க அப்படின்னா மாவு வந்து நம்ம எந்த சைடெலாம் அப்படி இழுக்கிறோமோ அந்த சைடெலாம் நல்லா இழுத்துக்கிட்டு வரும். அதுக்காக தான் அப்பப்போ எண்ணெய் தடவிக்கிறது. நல்லா எந்த அளவுக்கு நீங்கள் மாவு எடுத்துறீங்களோ அந்தளவுக்கு நல்லா லேசாக தேய்ச்சிட்டு இப்படி எடுத்துட்டிங்க அப்படின்னா அப்படியே வந்துடும். இப்போ தோசைக்கல்லை நல்லா சூடானதுக்கப்புறமேட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. டக்குன்னு நல்லா சாஃப்டாகும். நல்லா அந்த மாதிரி புஷ்ஷுன்னு வரும். லைட்டாக எண்ணெய் தடவிட்டு முன்னாடி பின்னாடி மட்டும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் இந்த மாதிரி நல்லா புஷ்ஷுன்னு வந்துச்சு. பாருங்கள், இது போலியா பூரியானே தெரில, அந்தளவுக்கு நல்லா புஷ்ஷு புஷ்ஷுன்னு இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. இதே மாதிரி முன்னாடி பின்னாடி திருப்பி போட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா நல்லா வெந்திருக்கும். அவ்வளோதான், டக்குன்னு போலி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இன்னொன்று இதே மாதிரி செஞ்சு காமிக்கிறேன். அவ்வளோதாங்க, எல்லாமே இதே மாதிரி தான் நல்லா சாஃப்டாக வந்துருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க உள்ளே எப்படி இருக்குன்ட்டு பிச்சு பார்க்கலாமா? உள்ளே வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டஃபிங் வந்து எல்லா மாவோடையுமே மிக்ஸ் ஆகிருக்கணுங்க. அப்படின்னா தான் பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு அர்த்தம். மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருந்துச்சு, சூப்பராகவும் இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சேனலை வந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இதே மாதிரி உங்களுக்கு ஸ்வீட் ரெசிபீஸ்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.